அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். பண தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் சர்வதேச தரநிலைகளுக்கு அமைவாக இலங்கை எதிர்கொள்ள உள்ள 3வது பரஸ்பர மதிப்பீடு குறித்து ஆராய்வு. மகர சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் தீ வைப்பு சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் விரிவான அறிக்கை தாக்கல். நுவர்லியா வட்டவளை பகுதியில் 661 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்வினேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில். ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலம் கொள்கை அடிப்படை கடனை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி. தொடர்பான முதன்மைச் செய்திகள். பணம் தொய்தாக்கல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுக்கும் சர்வதேச தரநிலைக்கு அமைவாக இலங்கை எதிர்கொள்ள உள்ள 3வது பரஸ்பர மதிப்பீடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. பணம் தொய்தாக்கல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுக்கும் சர்வதேச தரநிலைக்கு அமைவாக இலங்கை எதிர்கொள்ள உள்ள 3வது பரஸ்பர மதிப்பீடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சர்வதேச நிதி கட்டமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த மதிப்பீட்டு செயல்முறையை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது அவசியம் என வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களும் ஒருங்கிணைந்த வகையில் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். நிதிசார் நடவடிக்கை பணிக்குழு அறிமுகப்படுத்தியுள்ள 40 பரிந்துரைகள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதன் செயல்திறன் அடிப்படையிலேயே இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான கள ஆய்வு இவ்வாண்டுக்குள் நடைபெற உள்ளதால் மீதமுள்ள பரிந்துரைகளை அடுத்த சில மாதங்களுக்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை 2023ஆம் ஆண்டு முதல் இந்த மதிப்பீட்டிற்காக தயாராகி வருவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் அதற்கான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிய பசிபிக் பணம் தொய்தாக்கல் தொடர்பான முழு முன்னேற்றங்களுக்கும் இந்த தேசிய மட்ட மதிப்பீட்டில் சுமார் 25 அரசு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. இதன்போது பணம் தொய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை தடுக்கும் தேசிய செயல்திறனின் முன்னேற்றம் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய பரிந்துரைகள், எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அவற்றை விரிவாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் இணையவழி சூதாட்டத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான சட்டமூலங்களின் தற்போதைய நிலை குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். குற்ற செயல்களின் மூலம் ஈட்டப்படும் சொத்துக்கள் முகாமைத்துவம் செய்யும் அதிகார சபையை நிறுவும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதற்கான பணியாளர்களை நியமிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரக வீரரத்னம், மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி ரட்லால் வீரசிங்க, நந்தலால் வீரசிங்க, அமைச்சுக்களின் செயலாளர்கள், சட்டமா அதிபர், போலீஸ் மா அதிபர் உட்பட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
பண மோசடி, பயங்கரவாத நிதியுதவி மற்றும் நிதி குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 3 முக்கிய சட்ட திருத்தங்களுக்கு சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரட்ன அங்கீகாரம் வழங்கியுள்ளார். பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தம், நிதி பரிவர்த்தனை அறிக்கையிடல் சட்ட திருத்தம் மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை சட்ட திருத்தம் ஆகிய 3 சட்ட மூலங்களும் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சபாநாயகரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தம் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு அமைய விசேட பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதி பரிவர்த்தனை அறிக்கையிடல் சட்ட திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத நிதி உதவியை ஒழிப்பதற்கான சட்ட திருத்தம் எவ்வித மாற்றங்களுமின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய பண மோசடி தடுப்பு சட்டத்தின் மூலம் பண மோசடி குற்றங்களுக்கான சட்ட வரையறைகள் விரிவுபடுத்தப்படுவதுடன் அடிப்படை குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்படாத நிலையிலும் பண மோசடி தொடர்பில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சந்தேகத்துக்கிடமான சொத்துக்களை முடக்குதல், குற்ற சொத்துக்களை பறிமுதல் செய்தல், விசாரணை அதிகாரங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல ஏற்பாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நிதி பரிவர்த்தனை அறிக்கையிடல் சட்ட திருத்தத்தின் மூலம் பண மோசடி தடுப்பு நடவடிக்கைகள், பயங்கரவாத நிதி உதவி தடுப்பு மற்றும் பேரழிவு ஆயுதங்களுக்கு நிதி உதவி வழங்குவதை தடுக்கும் சர்வதேச தரநிலைக்கு ஏற்ப இலங்கையின் சட்ட கட்டமைப்பு மேலும் வலுப்படவுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் நிதி நிறுவனங்களின் பொறுப்புகள் விரிவுபடுத்தப்படுவதுடன் மெய்நிகர் சொத்து சேவை வழங்குநர்களும் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுகின்றனர். மேலும் நிதி புலனாய்வு பிரிவை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை இடைநிறுத்தும் கால எல்லை 7 நாட்களிலிருந்து 14 வேலை நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டத்தை மீறும் நிறுவனங்களுக்கு எதிரான நிர்வாக நடவடிக்கைகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை பயங்கரவாத நிதியுதவியை ஒழிப்பதற்கான சட்ட திருத்தத்தின் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்குவதை தடுக்கும் சட்ட ஏற்பாடுகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய சட்டங்கள் மூலம் இலங்கையின் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதுடன் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் சர்வதேச நிதி நடவடிக்கை செயலணியின் குழுவுக்கு தரநிலையை பூர்த்தி செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகர சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் தீவிர சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பெரும் கலவரம் மற்றும் தீ வைப்பு சம்பவத்தின் பின்னணியில் திட்டமிட்ட சதி நடவடிக்கை ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கம் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். 2028 පළවන දින මහරබන්ධනාගාරයේ 3:45 පවට 2026 ஆகஸ்ட் 1ஆம் திகதி மாலை 3:45 மணியளவில் மகர சிறைச்சாலையின் சமையலறை கூரையின் மீது 3 கைதிகள் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அவர்களுடன் சிறை அதிகாரிகள் சுமார் 15 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு வர மறுத்ததாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலையின் பல்வேறு வார்டுகளில் இருந்த சுமார் 1000 கைதிகள் ஒன்றிணைந்து கோஷமிட்டவாறு வன்முறையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். நிலைமை கட்டுப்பாட்டை மீறியதால் சிறை அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கையாக இரும்பு கதவுகளை பூட்டிவிட்டு பின்வாங்கியதாகவும் தெரிவித்தார். வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் அதிகாரிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதுடன் முதன்மை நிர்வாக அலுவலகம், ஒழுக்காற்று பிரிவு, தொழிற்பிரிவு மற்றும் சமையலறை உள்ளிட்ட பல கட்டடங்களுக்கு தீ வைத்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து அனுப்பப்பட்டு சிறைச்சாலையைச் சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன.
கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நவம்பர் 29 ஆம் திகதி காலை பாதுகாப்பு படையினர் சிறை வளாகத்திற்குள் நுழைந்து அனைத்து கைதிகளையும் மீண்டும் வார்டுகளுக்குள் அடைத்து நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அமைச்சர் கூறினார். இந்த சம்பவத்தில் ஒரு கைதி உயிரிழந்ததுடன் 8 கைதிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிகாரிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் போதைப் பொருள் தொடர்பான குழு மோதலாக இருந்த போதிலும் மகார சிறைச்சாலையில் இடம்பெற்றது சிறை நிர்வாக கட்டமைப்பையே இலக்காக கொண்ட திட்டமிட்ட தாக்குதல் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 1000 கைதிகள் ஒரே நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டதும் தங்களுக்கு உணவு மற்றும் மருந்து வழங்கப்படும் இடங்களையே தீ வைத்து அழித்ததும் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதி நடவடிக்கை என்பதை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் வெளிப்புற கரங்கள் உள்ளனவா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சமையலறை சேதமடைந்த போதிலும் ஏனைய சிறைச்சாலைகளில் இருந்து உணவு சமைத்து கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் மற்ற சிறைச்சாலைகளுக்கும் வன்முறை பரவாமல் தடுக்க அனைத்து சிறை அதிகாரிகளுக்கும் உயர்மட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது கைதிகளின் நலன்களையே பாதிக்கும் என வலியுறுத்திய அமைச்சர் வன்முறையை தூண்டியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். සුබසාධන මට්ටමම පිරිහා ගන්න තත්ත්වයකට පිරිහ ගන්න තත්ත්වයකට තමයි පත් වෙන්නේ. சிறைச்சாலை நெரிசலுக்கு மாற்று வழிமுறையாக வீட்டு காவலில் தடுத்து வைப்பதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சிறைச்சாலை நெரிசலுக்கு மாற்றும் வழிமுறையாக வீட்டு காவலில் தடுத்து வைப்பதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். බන්ධනාගාර තදබදයට විකල්පයක් ලෙස නිවාස අඩස්සිය රඳවා තැබීම. தடுப்பு காவலில் வைத்தல், சிறைப்படுத்தல் போன்றவற்றிற்கான மாற்று வழிமுறையாக பொருத்தமான வழக்கு நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் மற்றும் தவறாளர்கள் வீட்டு காவலில் வைப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்காக அப்போதைய அமைச்சரவையால் வழங்கப்பட்டுள்ள கொள்கை ரீதியான அங்கீகாரத்தின் பிரகாரம் சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு செயல்முறையை சட்டவரைஞர் ஆரம்பித்துள்ளார். அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை மேலும் மீளாய்வு செய்வதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு 2025/6/23 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு மேலும் உட்சேர்க்கப்பட வேண்டிய ஏற்பாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குறித்த ஏற்பாடுகளை உட்சேர்த்து இச்சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகளை துரிதமாக பூர்த்தி செய்யுமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධ ඇමතුම ඉදිරිපත් කළ යෝජනා අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும் விசேட நாடாளுமன்ற குழுவை நியமிக்க கோரி ஐக்கிய மக்கள் சக்தி சபாநாயகரிடம் பிரேரணை ஒன்றை கையளித்துள்ளது. இலங்கையின் நீதிமன்ற முறைமையில் தற்போது சுமார் 1.1 மில்லியன் வழக்குகள் தேங்கியுள்ள நிலையில் அவற்றை விரைவாக விசாரணை செய்து தீர்வு காணும் வகையில் பரிந்துரைகளை முன்வைக்கும் நாடாளுமன்ற விசேடர் குழு ஒன்று நியமிக்குமாறு கோரி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளது. நீதி அமைச்சின் தரவுகளின்படி நாட்டின் நீதிமன்றங்களில் சுமார் 1.3 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்படுவதை அடுத்து அந்த வழக்குகளின் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கான தீர்வுகளை ஆராயும் நோக்கில் இந்த பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த பிரேரணையில் கையெழுத்திட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரேரணையை சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தனர்.
லஞ்ச ஊழல் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் விசாரணைகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் மீண்டும் மீண்டும் உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் மக்களிடம் ஆணையை கேட்டம் வேறுதற்கும் அல்ல, மக்கள் ஆணையும் வழங்கினார்கள். அது மாத்திரமல்ல, மக்களுடைய பிரதான சுலோகமாக இருந்தது வேறுதுமல்ல. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், அல்லது அந்த லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கை இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது, துரிதமாக இருக்கின்றது. அதற்கு இன்றைக்கு எங்களுடைய போலீஸ் திணைக்களம் சுயாதீனமாக இயங்குகின்றது. போலீஸ் அதிபர் சுயாதீனமாக இயங்குகின்றார்கள். அது மாத்திரமல்ல, லஞ்ச ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்குகின்றது, வேகமாக இருக்கின்றது, துரிதப்படுத்துகின்றார்கள். அது மட்டக்களப்பு உட்பட ஏனைய மாவட்டங்களிலும் மின்சாரம் மற்றும் குடிநீர் தேவைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீநேசன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். திட்டம் உண்மையில் வருமானம் குறைந்தவர்களுக்கு அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்கின்ற விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இன்னும் சில இடங்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் வாழுகின்ற மக்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உண்மையில் இப்போதும் குப்பி லாம்பில் அவர்கள் தங்களுடைய இரவு பொழுதை கழிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதோடு இன்னும் ஒரு விடயம் குடிநீர் என்கின்ற ஒரு விடயம் முக்கியமாக இருக்கின்றது. சில பகுதிகளில் இன்னும் குடிநீர் கிடைக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. முருத்தானை என்ற கிராமம் கிரான் பிரதேச செயலகத்தில் காணப்படுகின்ற முருத்தானை, பொண்டுகள் சேனை, பூலாக்காடு போன்ற பிரதேசங்களில் உண்மையில் தண்ணீர் தட்டுப்பாடு காணப்படுவதால் அவர்கள் இப்போதும் ஆற்று நீரை பருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. 21ஆம் நூற்றாண்டில் அவர்கள் அவ்வாறு ஆற்று நீரை பருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவர்களுடைய கிணறுகள் வற்றி போயிருப்பதாக கூட அவர்கள் அங்கிருந்து சொன்னார்கள். ஆகவே தயவு செய்து இந்த குடிநீர், சுத்தமான குடிநீர் என்பது மக்களின் அடிப்படை உரிமையாக இருக்கின்றபடியால் கட்டாயமாக இந்த நிதி ஒதுக்கீட்டில் அனைவருக்கும் அந்த சுத்தமான குடிநீரை கொடுப்பதற்குரிய நடவடிக்கையினை எடுக்குமாறு வடக்கு கிழக்கில் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை நீக்குமாறும் பாதுகாப்பு தரப்பு வசம் உள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சரிடம் கேள்வியொன்றை எழுப்பிய போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற அதி உயர் வலயங்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அண்மையிலே நடந்த பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்திலேயும் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்டது அந்த காலப்பகுதியிலே இருந்த சூழலை கருதிதான். இன்று அப்படியான ஒரு சூழல் இல்லாத பொழுது இந்த பிரதேசங்களை அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது பாதுகாப்பு அமைச்சரும் பேசப்பட்ட விடயம். அதே மாதிரி தான் J252 இருந்து J256 வரைக்கும் பலாலியிலே, J246, 48, 257 மயிலிட்டியிலே இந்த பிரதேசங்களுக்குள் இருக்கிற மதஸ்தலங்களுக்கு போகலாம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதிலே சென்ட் செபஸ்டியன் தேவாலயம், மயிலிட்டி ரோமன் கேத்தலிக் பாடசாலை, வசவலான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்யாலயம் பாடசாலை, இந்த இப்படியான காணிக மாதா கோவில் மயிலிட்டி, இந்த இடங்களில் உள்ளே போய் மத வழிபாட்டில் ஈடுபட்டது சில நேரங்களிலே அவடத்த ஆலயம் கூட இல்லை, சென்ட் செபஸ்டியர் ஆலயம் இருந்த இடம் கூட இல்லாமல் போயிருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் கேப்பாப்புலவு காணி சமுதாயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீங்கள் விஜயம் செய்த நீங்கள் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் அழைத்திருந்தால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் கூட பேசியிருக்கலாம். கௌரவ ரவிகரன் அவர்கள் இந்த பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் இது அடிக்கடி பேசுகிற விடயம். இதிலே நீங்கள் குறிப்பிட்டது போல 11 பேருக்கு மட்டும்தான் காணி கொடுக்க இருக்குன்னு சொல்றீங்க. 55 பேர்ல 44 பேருக்கு காணி வழங்குறேன்னு சொல்றீங்க. அவர்களுக்கு தற்காலிகமான குடில் தான் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நிரந்தரமான அந்த நேரத்திலே போறதுக்கு இடம் இல்லை என்றதுக்காக வழங்கப்பட்டது. அவசான் கரணும். அதன் அடிப்படையிலே இன்று 11 பேருக்கு வழங்குறதாக சொன்னால் கூட அந்த 44 பேர் சொல்றாங்க எங்களுக்கு முதலாவது இருந்த 1 ஏக்கர் காணி நினைக்கிற ஒரு ஆளுக்கு 1 ஏக்கர் காணி வழங்கப்பட்டது. அந்த காணியை மீண்டும் தர சொல்லி சொல்றாரு. இப்ப கொடுத்துருக்க 20 30. அதே போல நீங்கள் கிளிநொச்சியிலே சொல்றீங்க 80 லட்சம் ரூபாய் கட்டி
அந்த காணியை தனியார் பெற்றுக்கொள்ளாமன்னு சொல்லி. யார் சொன்னது உங்களுக்கு அவங்களோட காணிக்குள்ளே போய் நீங்கள் இல்லை உங்களோட கால பகுதியில் கட்டினதல்ல, இராணுவத்துக்கு சொன்னது யார் இன்னொரு காணியிலே போய் வீடு கட்ட சொல்லி கட்டடம் கட்ட சொல்லி அவங்களோட கட்டடத்தை අවසන් කරනවා කතානායකතුමනි. அவங்களோட காணிக்குள்ளே 80 லட்சம் ரூபாய் கொண்டே ராணுவம் கட்டி போட்டு அந்த 80 லட்சம் ரூபாய் கட்டினா தான் ராணுவம் காணியை விடுவிப்பென்றால் எப்படி அமைச்சர் இதை ஏற்றுக்கொள்றது? அதே போல தான் இந்த கரைச்சி பிரதேச சபைக்கு காணி வழங்கப்பட்டதுன்னு சொன்னீங்கள். அதுல ஒரு சிறிய பகுதி தான் வழங்கப்பட்டிருக்கு. அவசான் கருணா கட்டக்கூடியதான் இருக்கும். அதே நேரத்தில் சாணக்கிய நேம்பியின் கேள்விக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர எவ்வாறு பதிலளித்தார்? நாடாளுமன்ற உறுப்பினராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளீர்கள். ஆனால் நான் அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன். உண்மையில் பலவந்தமாக ஆக்கிரமிப்பது என்ற அர்த்தத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை. சில தசாப்தங்களுக்கும் அரை தசாப்தத்திற்கும் முன்பிருந்த சூழ்நிலையையும் நமக்கு இடையே இருந்த மோதல்களையும் சற்று நினைத்து பாருங்கள். எனவே இராணுவம் மூலோபாய கவலைகள் மற்றும் பாதுகாப்பு நோக்கங்கள், தேசிய பாதுகாப்பு பார்வைகளுக்காக சில காணிகளை பொறுப்பேற்க வேண்டி ஏற்பட்டது. இராணுவமயமாக்கல் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இராணுவம் நாடு முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சற்று யோசித்து பாருங்கள். எந்த ஒரு இடத்திலும் படைகளை நிலைநிறுத்துவது என்பது இராணுவமயமாக்கல் அல்ல. அது பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவசரகால சூழ்நிலைகளில் உயிர்களை காப்பாற்ற உடனடி நடவடிக்கை எடுப்பதற்குமே ஆகும். இறுதியாக அந்த பொறுப்பு அரசாங்கத்திற்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் உரியது. இது இராணுவமயமாக்கல் அல்ல, ஏனெனில் இது நாட்டின் சட்டப்பூர்வமான படையாகும். இந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படவில்லை. மேலும் நான் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்தபோது உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று கூறினீர்கள். அது திறந்த கூட்டமாகவே இருந்தது. காணிகளை கோரும் மக்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். நீங்கள் வராமல் இருந்தது உங்களது தவறு. கௌரவ ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டு ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இவை மூலோபாய பாதுகாப்பு சார்ந்த கவலைகள். போதைப் பொருள் பறிமுதல் என்பது இங்கு நடைபெறும் எல்லை தாண்டிய குற்றங்களில் ஒன்று மட்டுமே. அது வடக்கு மற்றும் கிழக்கில் மட்டுமல்ல, சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் வன்முறைகளை தடுக்கவும் கடற்படை எவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்கிறது என்று பாருங்கள். கடற்படை நிலைநிறுத்தப்படாமல், கடலோரப்படை இல்லாமல் உடனடி நடவடிக்கை எடுக்க நிலப்பரப்பு தேவையாக உள்ளது. அவர்கள் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டால் பதில் நடவடிக்கை எடுக்க நீண்ட நேரம் எடுக்கும். டித்வா பேரிடர் காலத்தில் சாலை பகுதியில் உயிர்களை காப்பாற்றச் சென்றபோது கடற்படையைச் சேர்ந்த 5 வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். அவர்கள் வடக்கு கிழக்கைச் சேர்ந்தவர்கள் அல்ல, நாட்டின் பிற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இந்த நாடாளுமன்றத்தில் நீண்ட கால அனுபவம் கொண்ட நீங்கள் தேசிய பாதுகாப்பே முதன்மையானது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். Navy has sacrificed our 5 personnel at a time of when they went to rescue the lives during the disaster Titwa. So that is what, because they are not belongs to north and east, they are some the other parts of the country. So I hope that you as a very long the years of in these parliaments when you are asking and you see the national security is the most priority. நுவரெலியா வட்டவளை பகுதியில் 661 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் வட்டவளை பகுதியில் கடந்த 4 நாட்களில் 661 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட அறிவியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். நேற்று மாத்திரம் 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் குறித்த தினத்தில் நாட்டின் பதிவான அதிகபட்ச மழை வீழ்ச்சியாகவும் பதிவாகியுள்ளது. அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவில் கடந்த 3 நாட்களில் 150 முதல் 500 மில்லிமீட்டர் வரையில் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மலையக பகுதிகளில் மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் அதிகரித்துள்ளதால் அபாய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வானிலை மற்றும் அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்து கவனித்து தேவையான முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நுவரெலியா மாவட்டத்தில் 1091 குடும்பங்களை சேர்ந்த 3951 பேர் சீரற்ற நிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் 20 நலன்புரி முகாம்களில் 523 குடும்பங்களை சேர்ந்த 2195 பேரும் 224 குடும்பங்கள் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: வெள்ள நீர் வறண்டு வருவதால் முகாம்களில் தங்கியிருப்பவர்களை விரைவாக அவர்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 347 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தத்தமது வீடுகளுக்கு சென்றுள்ளனர். நேற்று 6 பேர் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியுள்ள நிலையில் 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். அத்துடன் 3 காணாமல் போயுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 90 வீடுகள் பகுதிய அளவிலும் சேதமடைந்துள்ளன. நிவாரணப் பணிகள் மற்றும் வீதிகளை சீரமைக்கும் நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்களின் தலைமையில் தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாகாண வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து தடைப்பட்ட வீதிகளை சுத்தம் செய்து பேருந்து போக்குவரத்து வழமைக்கு திரும்பும் வகையில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. அவிசாவளை, ஹட்டன், நுவரெலியா, பிரதான வீதி 666வது கிலோமீட்டர் பகுதியில் ஏற்பட்ட சேதங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. கொத்மலை பரங்கம்பன் வீதியில் மண் சரிவு அபாயம் தொடர்ந்து காணப்படுவதால் இந்த வீதியை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ලබනවා වර්ෂා තත්ත්වය නුවරඑළිය නගරයට යම් තරමකින් අඩු වුණත් හැටන් අඹගමුව තලවකැලේ ප්‍රදේශවලට තරමක් වර්ෂාපතනය இரத்தினபுரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட பல்வேறு அனர்த்த நிலைமைகளினால் 551 குடும்பங்களைச் சேர்ந்த 2290 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இரத்தினபுரி மாவட்ட செயலாளரும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் தலைவருமான MG லலித் ஆனந்த தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்ட அனர்த்த நிலைமை குறித்து மாவட்ட செயலாளரும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் தலைவருமான MG லலித் ஆனந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: இரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள 18 பிரதேச செயலக பிரிவுகளில் 6 பிரிவுகளை சேர்ந்த 37 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலேயே இந்த அனர்த்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் இரத்தினபுரி பிரதேசத்தில் 466 குடும்பங்களை சேர்ந்த 1970 பேரும், எலபத்தா பிரதேசத்தில் 58 குடும்பங்களை சேர்ந்த 218 பேரும், பெல்மதுளை பிரதேசத்தில் 22 குடும்பங்களை சேர்ந்த 84 பேரும், காவாத்தை பிரதேசத்தில் 2 குடும்பங்களை சேர்ந்த 7 பேரும், கொடகவெல பிரதேசத்தை சேர்ந்த 2 குடும்பங்களை சேர்ந்த 7 பேரும், குருவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த 1 குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி மாவட்டத்தில் 10 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. எலப்பாத்த பிரதேசத்தில் 3 வீடுகளும், காவத்தை பிரதேசத்தில் 2 வீடுகளும், இரத்தினபுரி பிரதேசத்தில் 2 வீடுகளும், கொடக்கவல பிரதேசத்தில் 2 வீடுகளும், குருவிட்ட பிரதேசத்தில் 1 வீடும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இரத்தினபுரி நகர கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் எலப்பாத்த அல்தொல கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஆகியவற்றில் 2 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் 7 குடும்பங்களை சேர்ந்த 26 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 55 குடும்பங்களை சேர்ந்த 207 பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உடனடி நிவாரணங்களை வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தடையின்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் MK லலித் ஆனந்த மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டைச் சூழவுள்ள கடற்பகுதிகளில் நிலவிய மோசமான வானிலை தற்பொழுது ஓரளவு தணிந்துள்ள போதிலும் குறிப்பிட்ட சில கடற்பகுதிகளில் பலத்த காற்று சீற்றமான கடல் நிலைமையும் தொடர்வதால் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சில கடற்பகுதிகளில் பலத்த காற்றும் சீற்றமான கடல் நிலையும் தொடர்கிறது. புத்தளத்திலிருந்து சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, களுத்துறை, காளி, மாத்தறை மற்றும் ஹம்மதுட்டி ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளில் சிறிய மீன்பிடி படகுகள் மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் தொழிலுக்கு செல்வதற்கான தடை தொடர்ந்து அமலில் இருக்கும். கடந்த நாட்களில் விதிக்கப்பட்ட மீன்பிடி தடைகளை மீறியும் வானிலை எச்சரிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு இன்மையாலும் கடலுக்கு சென்ற 5 மீனவர்கள் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். மன்னாரில் ஒரு மீனவரும், கல்பெட்டியில் ஒரு மீனவரும், சிலாபத்தில் ஒரு மீனவரும், நீர்கொழும்பில் 2 மீனவர்களும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான சோக சம்பவங்கள் மீண்டும் நிகழ்வதை தடுக்கும் வகையிலேயே மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் மீன்வள திணைக்களம் வெளியிடும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மீனவ சமூகம் தொடர்ச்சியாக அவதானிக்க வேண்டும். தடை விதிக்கப்படாத பகுதிகளுக்கு தொழிலுக்கு செல்லும் மீனவர்களும் கட்டாயம் உயிர்காப்பு கவசங்களை அணிவதுடன் கடல் நிலையை முழுமையாக உறுதி செய்த பின்னரே கடலுக்கு செல்ல வேண்டும். வானிலை முழுமையாக சீரடைந்து கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் உடனடியாக மீன்பிடி தடைகள் நீக்கப்பட்டு மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும். මේ අයහපත් තත්ත්වය සම්පූර්ණයෙන්ම දිවයිනෙන් බැහැරව ඉවත්ව යනත් එක් பேரிடர் ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்வதையும் வெள்ள நீரில் விளையாடுவதையும் பொதுமக்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். මේ වන විට දිස්ත්‍රික්ක කිහිපයක තද වැසි සහිත තත්ත්වයේ හේතුවෙන් පැවතුණු තත්ත්වයේ යම් අඩුවීමක් පසුගිය පැය 12ක කාලය තුල වාර්තා වෙනවා. මහනුවර දිස්ත්‍රික්කයේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ කෑගල්ල, මාතලේ සහ මාතර කියන දිස්ත්‍රික්කව මෙම පීඩාකාරී තත්ත්වයට මුහුණ පෑවා. විශේෂයෙන්ම මහනුවර දිස්ත්‍රික්කයේ පුද්ගල මරණ අපිට එකක් වාර්තා වෙනවා. නුවරඑළිය பல மாவட்டங்களில் நிலவிய கடும் மழை மற்றும் அனர்த்த நிலைமை ஓரளவு குறைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கண்டி, நுவரெலியா, கேகாலை, மாத்தளை மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நுவரெலியா மாவட்டத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். மேலும் நுவரெலியாவில் காணாமல் போயிருந்த 2 தொடர்பான தகவல்கள் இன்று காலை பதிவாகியுள்ளன. தற்போது 9 பாதுகாப்பு முகாம்களில் 1881 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் அறிவிப்பின்படி நேற்று ஒப்பிடுகையில் இன்று காலை ஆறுகளின் நீர்மட்டம் மற்றும் சிறிய வெள்ள நிலைமை குறையும் போக்கு காணப்படுகிறது. எனினும் மண் சரிவு மற்றும் மண் சரிவுகளால் இதுவரை மொத்தம் 5 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பின்படி சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. இந்த எச்சரிக்கையை மீறி கடந்த வாரம் சிலர் விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்பில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு தேவையான தகவல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. நுவரெலியா, இரத்தினபுரி, கண்டி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் சில பகுதிகளில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. எனினும் கொழும்பு கண்டி பிரதான வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடுகண்ணாவை மற்றும் கனித்தென்ன பகுதிக்கிடையே பாறைகள் சரியும் அபாயம் காரணமாக மூடப்பட்டிருந்த வீதியும் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வீதிகளை பயன்படுத்தும் போது மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் 117 அவசர தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக
வீதி நிலைமைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொல்பிட்டிய, பொல்கொல்ல மற்றும் கேனியன் நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் அவற்றின் கீழ்ப்பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மண் சரிவு அபாய அறிகுறிகளான நிலப்பிளவுகள், சாயும் மரங்கள், மின்கம்பங்கள், சேறுநீர் ஊற்றுகள் அல்லது வீடுகளின் சுவர்களில் விரிசல்கள் போன்றவை தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, பஸ்பாகே கோரளை, கங்க இகல கோரளை, கேகாலை மாவட்டத்தின் எட்டியந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, நோர்வுட் பகுதிகளில் இருந்து தேவையானால் மக்கள் வெளியேற்றப்படுவர். பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருப்போர் நிலைமை முழுமையாக சீராகும் வரை அங்கிருந்தே தொடருமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கழுகங்கையின் நீர்மட்டம் கடந்த 24 மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் குறைந்துள்ள போதிலும் பெல்மடுல்ல, நிவித்திகல, இரத்தினபுரி, குருவிட்ட, அயகம மற்றும் எலபாத்த பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. களனி கங்கையிலும் சிறிய வெள்ள நிலை தொடர்வதால் சீதாவக்க, ஹோமாகம, கடுவெல, பியகமி, தொம்பே உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மகாவலி கங்கையின் நீர்மட்டமும் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முப்படையினர் மற்றும் போலீசார் நேற்று முழுவதும் மீட்பு மற்றும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டதாகவும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இறுதியாக வெள்ளப்பகுதிகளை பார்வையிடச் செல்வதையும் வெள்ள நீரில் நீராடுதல், நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுதல் போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் இத்தகைய நடவடிக்கைகளால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்களது பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. ඉවත්වීමේ කටයුතු සිදුවීම ඉතාමත් වැදගත් වෙනවා. ආරක්ෂිත ස්ථාන තුල සිටින ජනතාවගෙන් අපි ඉල්ලා සිටිනවා මේ තත්ත්වය සම්පූර්ණයෙන්ම යථා තත්ත්වයටපත් වෙනතුරු එම ස්ථානයේ රැඳී පවතින සියලුම සහන වැඩපිළිවෙළ අඛණ්ඩවම ක්‍රියාත්මකයි. ජාතික ආපදා සහන සේවා මධ්‍යස්ථානය, දිස්ත්‍රික් ලේකම්තුමන්ලා, ප්‍රාදේශීය ලේකම්තුමන්ලා ඇතුළු සියලු කණ්ඩායම ආපදා කළමනාකරණ මධ්‍යස්ථානයේ සම්බන්ධීකරණයෙන් එහා සම්බන්ධ වෙනවා. විශේෂයෙන්ම කළුගඟේ ද්‍රෝණියේ මේ වෙන විට අපි சீரற்ற வானிலைக்கு மத்தியில் நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை தொடர்பாக நாளை சிறப்பு கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக நாளை விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கு இடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நிலவும் மழைக்கால வானிலையுடன் பரீட்சை பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய் மன்னா தெரிவித்தார். உயர்தர பரீட்சையுடன் அப்பகுதியில் ஏற்படும் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பரீட்சை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து 5ஆம் தேதி சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். அங்கு இதற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து நாங்கள் தயாராகி வருகின்றோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் மழை குறைவான காலமாகும். எனினும் பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளமையால் இது ஒரு தற்காலிக நிகழ்வாகும். அத்துடன் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளுக்கு பிறகு மழை சற்று குறையும். எப்படியும் பரீட்சை 10ஆம் தேதிக்கு பிறகே உள்ளது என்பதால் அந்த நேரத்திற்குள் இந்த தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும். எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் சூறாவளி நிலையின் தாக்கம் காரணமாக நாட்டில் மழையளவில் ஓரளவுக்கு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் எனவும் அஜித் விஜய் மன்னா தெரிவித்துள்ளார். මීට 100 කිට්ටුවේ මගේ වැස්ස තිබුණා. නමුත් අද උදේ වෙනකොට එම සම්පූර්ණ ගත්තාම කළුපහන ස්ටේට් කෑගල්ලේ මිලිමීටර් 125කට ආසන්න අගයක් තමයි තියෙන්නේ. තවත් ස්ථාන කිහිපයක මිලිමීටර් 100 කිට්ටුව වැසි තියෙනවා. අනික හැමදාම අපි දැක්ක ඊට වඩා අඩු වැස්සක් තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவேனசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனா தர்சினி முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் நிகழ்நிலை ஊடாக முன்னிலையானார். அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவரது சார்பில் 2 சட்டத்தரணிகள் முன்னிலையாகினர். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இவ்வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சந்திரகாந்தன் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான 3 குற்றச்சாட்டுகள் மற்றும் கல்லடி பகுதியில் உள்ள காணி தகராறு தொடர்பான வழக்கில் இன்று நிகழ்நிலை ஊடாக முன்னிலையானார். சாட்சிகளும் நீதிமன்றில் முன்னிலையாகின. இந்நிலையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. பிள்ளையான் தனது தாய் தந்தையரை பார்ப்பதற்கான அனுமதி கோரிய விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். விசாரணையின் போது பாதுகாப்பு காரணங்களையும் நீண்ட தூரத்திலிருந்து அழைத்து வருவதில் உள்ள சிரமங்களையும் சுட்டிக்காட்டி சந்திரகாந்தனை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு சந்திரகாந்தன் தரப்பு சட்டத்தரணிகள் கடந்த வழக்கின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் ஒன்றை செய்திருந்தனர். அரச சட்டத்தரணிகள் தங்களது ஆட்சேபனையை தெரிவித்துள்ளதுடன் வேலிக்கடை சிறைச்சாலையில் பிள்ளையானுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அங்கே தடுத்து வைப்பது சிறந்தது என்றும் இதற்கான அறிக்கைகளை எதிர்வரும் வழக்குகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அரசு சட்டத்தரணிகள் மன்றுக்கு தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின்படி 2008ஆம் ஆண்டு T56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், காத்தாங்குடி பிரதான வீதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் வவுனதீவு கொத்தியாப்புல பகுதியில் 1 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகிய வழக்குகளுடன் தொடர்புபடுத்தி சந்திரகாந்தன் சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க யாழ்ப்பாணம் சாட்டி மற்றும் பெண்ணை கடற்கரைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க சாட்டி மற்றும் பண்ணை கடற்கரைக்கு விஜயம் செய்து அவற்றின் அபிவிருத்தி தொடர்பில் இன்று ஆராய்ந்தார். இந்த விஜயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன், ஏ ரஜீவன், எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோரும் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் தலைவர் ஜே விவகானந்தன் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் என பலர் இணைந்து கொண்டனர். இன்றைய தினம் சாட்டி கடற்கரையை அவதானித்து நேற்றைய தினம் நெடுந்தீவு சென்று நெடுந்தீவில் சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவது தொடர்பாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் சென்று பார்வையிட்டிருக்கிறார். எதிர்வரும் ஆண்டு சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக சிறந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி ஒரு ரிசர்ச் செய்து அதன் ஊடாக நீண்டு நிலைக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை முன்மொழிவதற்காக 2 நாள் பயணமாக வடக்குக்கு பயணம் செய்து அது யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் பயணத்தை மேற்கொண்டு அவதானித்திருக்கோம். எதிர்வரும் காலத்தில் சுற்றுலாத்துறையை மென்மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கூடாக நிதி எடுத்து வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வது இலக்காக கொண்டு பயணத்தை இன்று மேற்கொண்டிருக்கிறோம். යාපනය මහනගර සභාවට මේ පිළිබඳව සාකච්ඡා කරන්නත් අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඊයේ අපි ඩෙල්ෆ් දූපතේ සංචාරක නිරත වුණේ. ඉතින් නාගදීපය, ඩෙල්ෆ් දූපත, මේ යාපන අර්ධද්වීපය මේ සංචාරක කේන්ද්‍රස්ථානයක් කරන්න අවශ්‍ය ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරන්න මේ වෙනකොට උතුරු සංචාරක බියුරෝ විසින් ප්‍රධාන සැලැස්මක් සකස් කරලා තියෙනවා. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு